ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்கேஜி யூகேஜி கிட்ஸ்க்கான ஹிந்தி மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆனுவல் எக்ஸாம்க்கானது. இந்த மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இயர் 2025 to 26க்கானது. அண்ட் இந்த ரிவிஷன் கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இங்கே ஸ்வர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்வரில் சர்டன் லெட்டர்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மிஸ்ஸிங்காக இருக்க ஸ்வர் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை கிட்ஸு ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஆ இருக்குது. ஸோ ஆக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்? ஆ. ஸோ இங்கே இ, நெக்ஸ்ட் உ, ஊ, ரி, ஏக்கு அப்புறம் இங்கே ஹிந்தியில் என்ன வரும்? ஐக்கு அப்புறம் ஓ, தென் கம்ஸ் அஹ வரும் லாஸ்ட்டாக. ஸோ மிஸ்ஸிங்காக இருக்க ஸ்வர்ரை கிட்ஸு ஃபில் பண்ணணும். கொஷின் 2 பாருங்கள். சித்ரகி சஹி ஆஷார் லிக்கே. ஸோ கீழே பிக்சர் இருக்குது. பிக்சரை பார்த்து அதுக்கான லெட்டரை கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ இது என்னது? கமல், கமல். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர் என்னது? ஆம். ஸோ ஆம். இது என்னது? அனார், பொமாங்கனட். ஸோ அனார். ஸோ இந்த மாதிரி கிட்ஸு பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஸ்டார்டிங் லெட்டர் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் ரைட் பண்ணணும். நேம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நேம் ரைட் பண்ணணும். தேர்ட் கொஷின் பாருங்க. அலக் ஆஷார் லிக்கியே. ஸோ கீழே கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கு ஆஃப்டர் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஈக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்? ஈ. கக்கு அப்புறம் க. ஸோ நக்கு அப்புறம் ப. நெக்ஸ்ட் ஏக்கு அப்புறம் ஐ. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட்டர்ஸ்க்கு ஆஃப்டர் ரைட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பாருங்கள். பகலே ஆஷார் லிக்கியே. ஸோ கொடுத்துருக்க லெட்டர்ஸ்க்கு பிஃபோர் ரைட் பண்ணணும். ஸோ ரீக்கு முன்னாடி என்ன வரும்? ஊ. க இருக்குது. கக்கு முன்னாடி என்ன வரும்? க. தக்கு முன்னாடி ட. பக்கு பிஃபோர் ந. ஸோ இது என்ன லெட்டர்? ஓ. ஓக்கு முன்னாடி ஐ. அஹக்கு முன்னாடி அங். ஸோ ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லெட்டருக்கு பிஃபோர் ஐடென்டிஃபை பண்ணி கிட்ஸு ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். வெஞ்சன் பாஃப் கே லிக்கியே. ஸோ இங்கே வெஞ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஞ்சனை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. க. கக்கு அப்புறம் க. க. நெக்ஸ்ட்டு க. க. ஸோ இந்த மாதிரி கிட்ஸு வெஞ்சன்ஸை அதோட லைன் ஆர்டரில் ரைட் பண்ணணும். ஸோ கொஷின் நம்பர் 6 பாருங்க. சித்திரக்கே நாம் கே பகலே ஆஷார் பர் கோலா பனாயியே. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா படத்தை பார்த்து பிக்சரை பார்த்து அதுக்கான ஸ்டார்டிங் லெட்டரை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது என்னது? இமலி. ஸோ இமலினா அதோட ஸ்டார்டிங் லெட்டர் என்ன? இ. நெக்ஸ்ட் இது கமல். ஸோ ஃப்ளவர் பார்ட் கமல்ஸ். கவை சர்க்கிள் பண்ணணும். கர். அப்போ கவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ணணும். ரேபிட்டுக்கு என்னது? கர்கோஷ். கர்கோஷோன்னா க. படத்தை பார்த்து அதுக்கான ஸ்டார்டிங் லெட்டரை கிட்ஸு சர்க்கிள் பண்ணணும். 7th கொஷின் பாருங்க. ஷப் ஜோட்கர் ஆஷார் பனாவோ. ஸோ இந்த கொஷினில் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பிளெண்ட் பண்ணி 2 லெட்டர் வேர்ட் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ந ல பிளெண்ட் ஆகும்போது எப்படி வரும்? நல். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. க ர கர். த ந தன். ஜ க ஜக். ஸோ கொஷின் 8ல் பாருங்கள். லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸில் ஆடாக இருக்க லெட்டரை மட்டும் ஃபைண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். இது ஆ. ஸோ இந்த ஆ மட்டும் அப்சைட் டவுனாக இருக்குது. நெக்ஸ்ட் இது ஆ. ஸோ இப்போ இதில் இருக்கிறது ஆடாக டிஃப்ரெண்ட்டாக ராங்காக இருக்க லெட்டர் எது? இது. நெக்ஸ்ட்டு ல பாருங்கள். ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது? இது. ஈல இது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஆடாக இருக்க லெட்டரை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ணணும். ஸோ 9th கொஷின் பாருங்கள். சித்திர தேக்கர் மிலான் கரோ. ஸோ கொடுத்துருக்க பிக்சரை பார்த்து அது என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டார்டிங் லெட்டரை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். வாட்டர்மெலன். வாட்டர்மெலனுக்கு என்னது ஹிந்தியில்? தர்பூஜ். ஸோ தர்பூஜ் த. நெக்ஸ்ட்டு இது பஸ் ப. காஜர் க. அங்கூர் அங். ஸோ பிக்சரை பார்த்து அதுக்கான ஸ்டார்டிங் லெட்டரை லைன் ட்ரா பண்ணி மேட்ச் பண்ணணும். கொஷின் 8 பாருங்க. சப்கோ பகலே ஆஷார்க்கு மிலாவோ. ஸோ இந்த கொஷினில் கொடுத்துருக்க வேர்டு என்ன அப்படின்னு ரீட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டார்டிங் லெட்டரை கிட்ஸு மேட்ச் பண்ணணும். இது பாருங்க. கப் க. மான் மண் ம. ஃபல் ஃப. ஜக் ஜ. ரக் ர. 11th ஒன் பாருங்க. ஸோ இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டை இங்கே கொடுத்துருக்க லெட்டர் கூட பிளெண்ட் பண்ணி 3 லெட்டர் வேர்ட் ஃபார்ம் பண்ணும். இங்கே பாருங்க. டஹ இருக்கு. டஹ. இது ர. ஸோ டஹர். ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு பாருங்க. மக. மக கூட இரு சேரும்போது மகர்.
இங்கே லஹன் இருக்கு, ர கூட சேரும்போது லஹர். மட்டன் இருக்கு, இங்கே ர இருக்கு, மட்டர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க வேர்டை இங்கே கொடுத்துருக்க லெட்டரில் பிளெண்ட் பண்ணி 3 லெட்டர் வேர்ட்ஸ் கிட்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ஹிந்தி ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.